ஆரம்ப காலகட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து விவசாயிகள் கிளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஃபராசி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து 1818 ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு அப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறம் டூட்டு மியான் அப்படிங்கிறவர் தலைமையில் நடைபெற்றிருக்கும். அதுக்கப்புறம் நோவா மியான் அப்படிங்கிறவர் தலைமையில் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாஹாபி கிளர்ச்சி. இது 1827 பரசம் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து இது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா டீட்டு மீர் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தது பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல் கிளர்ச்சி. ஸோ கோல் கிளர்ச்சி தான் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சியிலேயே மிகவும் பெருசு. 1831 to 32 காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஒடிசா, ஜார்க்கண்ட், சோட்டா நாக்பூர், ஸோ இந்த பகுதியை சுற்றின பிளேசஸில் நடந்த கிளர்ச்சி தான் இது. இதுக்கு பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கோல் கிளர்ச்சியில் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பார். ஓகேவா? இதுக்கு தலைமை தாங்கின ஒருத்தர். ஸோ அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலர் கிளர்ச்சி. ஸோ இந்த சாந்தலர் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ராஜ்மகால் மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்திருக்கும். 1854 பீர்சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையிலையும் 55-56 காலகட்டங்களில் சித்து மற்றும் கனு இவங்க தலைமையிலையும் நடைபெற்றிருக்கும். அடுத்தது முண்டா கிளர்ச்சி. ஸோ முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது 1890s இந்த பீரியடில் நடந்திருக்கும். ஸோ இதை வந்து பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இவரோட பிறந்த தினமான நவம்பர் 15 வந்து என்ன தினமாக ரீசெண்டாக நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். பிர்சா முண்டா அவர்களை தான் நிலத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாந்தலர்கள் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களை வந்து மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.